தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம்பதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கு சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2026. இந்த சனி பயிற்சியுடைய வீரியம் என்பது டிசம்பர் 11ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 137 138 நாட்கள் இந்த அதிசயம் நடக்கிறது. இது சார்பாக 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் அந்த வரிசையில் இன்றைக்கு தனுசு ராசி நேயர்களுடைய தற்சமய சூழ்நிலை என்ன, சனி வக்ரம்னா என்ன, சனி வக்ர பயிற்சியுடைய தாக்கம் என்ன, நல்லது என்ன கெட்டது என்ன, எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன பரிகாரம் செய்தால் நல்லது, இதை பற்றி விரிவாக பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குணாதிசயத்தில் விந்தையான குணாதிசயத்தை உடையவர்கள், பிறப்பில் நல்லவர்கள். நான் சமீபத்திய காலங்களில் தனுசு ராசியை பற்றி பேசும்போது நிறைய தனுசு ராசினியர்கள் ஒரு கங்கணம் கட்டிக்கிட்டு கமெண்ட்ஸில் இவருக்கு தனுசு ராசினா பிடிக்காது, இவர் பொய் சொல்கிறாரு, அவர் அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு. இது ஒரு அறிவின்மையை தான் காமிக்குது. அதாவது என்னென்னா கிரிட்டிசிசம், அதாவது ஆரோக்கியமான ஒரு விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மைகளை தான் காமிக்கிறது. நம்ம தனுசு ராசிக்காரர்கள்லாம் நல்லா இருக்க மாட்டாங்க, அவங்களாம் மோசமானவங்க அப்படிலாம் பேசவே இல்லை. நம்ம பேசுனது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்களுடைய குணாதிசயங்களில் சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பேசணும். அதுவும் நல்லதாக தான் பேசணும். இவங்க யாரை கெட்டவங்களோ அவங்கள நம்பி ஏமாறுறாங்க அப்படின்னு தான் சொன்னோம். அதுதான். அப்போ தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடியது, வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய முக்கியமான 3 விஷயங்கள். 1, சரியான நபர்களை நம்பாதது, சரியில்லாத நபர்களை நம்புவது. 2, அவசரமும் கோபமும் படுவது. 3, அதாவது சம்பந்தம் இல்லாமல் முடிவுகளை எடுப்பது. இந்த 3 தான் வாழ்க்கைக்கு தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆக சில தற்கொலைகள் இருப்பாங்க. எல்லா விஷயத்துலையும் எல்லா இடத்துலையுமே தற்கொலைகள் உண்டு. விஷயம் தெரிஞ்சவர்களும் இருப்பாங்க, விஷயம் தெரியாதவர்களும் இருப்பாங்க. ஜோதிடத்தை பற்றியோ இல்லை ராசிகளுடைய நேச்சரை பற்றியோ தெரியாமல், பிரைமரி ஸ்கூல் கூட படிக்காமல் இதை இவர் சொல்கிறது தப்பு அவர் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறது இன்னும் இக்னரன்ஸு, அறியாமையை தான் காட்டுது. யார் என்ன சொன்னால் என்ன, நம்ம நம்மளோட ரூட்டில் கரெக்டாக போயிட்டே இருப்போம். அந்த விதத்தில் தனுசு ராசி நேயர்கள் நல்லவர்கள், அதை நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் சில பல குணாதிசயங்களை மாற்றிக்கணும், பேசிக்காக இருக்கக்கூடிய சில குவாலிட்டிஸை சேஞ்ச் பண்ணிக்கணும், இதை தான் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி ரொம்ப அதீதமாக கோவப்படுறதுங்கிறது மிகப்பெரிய நஷ்டத்தை உருவாக்கும், இதை தான் சொல்கிறோம். இப்போ சனி வக்ரம் அப்படின்னா என்ன? வக்ரம் அப்படின்னாலே ரெட்ராகிரேடுன்னு அர்த்தம், அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் சுற்றக்கூடியது. சனி வக்ரம்னா சனி சூரியனுடைய எதிர்மறையாக சுற்றுவார். சூரியனை நேர்முறையாக சுற்றினா நேர்கதியில் இருக்கிறதாகவும், எதிர்மறையாக ஆன்டி கிளாக்வைஸ் சுற்றினா எதிர்மறையில் இருக்கிறதாகவும் பொருட்படும். இயற்கையிலே சனி ஒரு பாவத்துவமான ஒரு கிரகம். அந்த சனி வக்ரம் பெறும்போது தன்னுடைய மொத்த பாவத்துவத்தையும் இழந்து சுபத்தன்மையை பெறுவார். இதுதான் சனி வக்ரத்துடைய ஸ்பெஷாலிட்டி. இந்த சுபத்தன்மையை பெறக்கூடிய சனி பகவானால் 12 ராசிகளுக்குமே யோகம்தான். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு பிறகு இப்படி ஒரு நிலைமை இந்த கிரக மண்டலத்தில் நிகழுது. சரியாக ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் இந்த பீரியட் இருக்குது. இந்த பீரியடுக்குள்ள தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தற்சமயம் தனுசுக்கு 3ல் ராகு 4ல் சனி அர்த்தாஷ்டம சனி ஆகும். 7ல் இருந்த குரு பெயர்ந்து ஜூன் 2ஆம் தேதி 8ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்று தனுசுடைய 12, 2, 4ஆம் வீடுகளை பார்க்கிறார். இதை கவனத்தில் எடுத்துக்கணும். அதுமாதிரி தனுசு ராசியுடைய பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கார், இதையும் கவனத்தில் எடுத்துக்கணும். இதெல்லாம் வச்சு தனுசு ராசிக்கு என்ன நடக்கும், என்ன நடக்குது, இப்போ என்ன செய்யணும், அதை பற்றி பேசுவோம். இதனால் வரைக்கும் தனுசு ராசிக்கு ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண போனால் அந்த விஷயத்திலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் புதுசாக 9 பிரச்சனைகளை உருவாக்குது. அந்த 9ல் ஒரு 2 பிரச்சனையை ஹேண்டில் பண்ணால் அங்கேருந்து 18 பிரச்சனையாக பிரியுது. இதுதான் தனுசு ராசிக்கு இது வரைக்கும் நடந்தது. அதுக்கு மேலே எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே உரசல் பிரச்சனைகள், கிட்டத்தட்ட அத்தனை உறவுகளையுமே ஏற்ற இறக்கங்கள். இதை தவிர தனுசு ராசிக்கு இதனால் வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியில் உடல் பாதிப்பு வேற. எப்பயோ வந்த பிரச்சனைகள்லாம் மறுபடி திருப்பியும் வருது, அந்த பிரச்சனைகளும் இருக்குது. சரி, யாரையாவது ஒருத்தர் தயவுசெய்து இவங்களோட பழகிறதையே விட்டுடலாம், இவங்களோட எந்த உறவுமே வேணாம் அப்படின்னு நினச்சாலும் அதுலேயும் பிரச்சனை வருது.
புதுசாக வர உறவு அதை விட மோசமான உறவாக இருக்குது. சரி, பழைய உறவை திருப்பியும் கண்டினியூ பண்ணலான்னா அதுலேயும் பிரச்சனை இருக்குது. இப்படி சிக்கன இடம்லாம் சிக்கல், எல்லா இடத்துலையும் பிரச்சனை அப்படிங்கிற அமைப்பில் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்குது. இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு சனி வக்ரத்தினால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஏற்கனவே குரு உச்சம் பெற்று உங்களுடைய அர்த்தாஷ்டம ஸ்தானத்தை சனி இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனுடைய இன்னொரு வீடை பார்க்கும்போது இந்த தாக்கம் கம்மியாகும். இந்த சனி வக்ரம் பெறும்போது இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பல வருஷங்களாக இருந்து வந்த லீகல் டிஸ்பியூட்ஸ் எல்லாம் தீரும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல யோகமான காலமாக இருக்கும். ஆக இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் பல பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது. இந்த சனி வக்ரத்தினால மிகப்பெரிய அதிசயம் தான். இந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்தில் பல வருடங்களாக மிகப்பெரிய சவால்களை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இந்த ரே ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் எங்கேயோ தொலை தூரத்தில் ஒரு சின்ன ஒளி விளக்கு வராப்பில் இந்த சூரியன் உதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருடைய இந்த ரிஃப்ளெக்ஷன் தான் முதல்ல வரும். சூரியன் வெளியில் வர மாட்டார். அதை மாதிரி வாழ்க்கையில் நல்லது நடக்கும்போது நல்லது நடக்க போகுது அப்படிங்கிற சிக்னல் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த 137 138 நாட்களுக்குள்ள தனுசு ராசிக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். ஒரு அதிசயத்துக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து அக்டோபர் லாஸ்ட் வீக்குள்ள தனுசு ராசி நேயர்களுக்கு எதிர்பாராத விதமான 2 பெரிய நல்ல விஷயங்கள், நல்ல நியூஸ் உங்களுக்காக காத்திருக்கு. இந்த சனியுடைய வக்ரம் இழந்த மரியாதை, மதிப்பு, இழந்த சொத்துக்கள், வாகனங்கள், இழந்த உறவுகள், இது எல்லாத்தையும் மீட்டு தரும். அம்மா வழி உறவுனால பெரிய நன்மைகளை தேடித்தரும். அதே மாதிரி திருப்பியும் கொஞ்சம் அலக்கழிச்சல் அப்படிங்கிறது இருக்கும். 9ல் கேது இருக்கிறதுனால இந்த 138 நாட்களும் விநாயக பெருமானை நீங்கள் வணங்க வேண்டும். விநாயக பெருமானுக்கு 5 கரத்தனை, ஆணை முகத்தினை, இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த விநாயக பெருமானுடைய ஸ்லோகத்தை, வழிபாட்டு மந்திரத்தை நீங்கள் தினமும் சொல்லணும். குறைந்தபட்சம் 11 முறை சொல்லணும். அருகாமையில் இருக்கக்கூடிய கோவிலுக்கும் போயிட்டு வரணும். தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 3 நல்ல விஷயங்கள் இந்த சனி வக்ர பயிற்சியினால் நடக்கும். 1, இழந்த பணத்தை பெற முடியும். நிறைய லாஸ் ஆகிருக்கும், ஏமாந்து போயிருப்பீங்க. அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து அவங்கள நம்பி ஒரு வேலைக்காக கொடுத்துருந்தாலோ அல்லது கடனாக கொடுத்துருந்தாலோ அந்த பணமெல்லாம் இனி தண்ணியில் போட்டது, வராது அப்படின்னு நினச்ச உங்களுக்கு அந்த பணம் திருப்பி வரும். அதே மாதிரி தாய் வழி சொந்தங்கள்னால, சித்தி, பெரியம்மா, மாமா, இந்த மாதிரி உறவுகள்னால பெரிய நன்மைகள் நடக்கும். பூர்வீக சொத்துக்களுடைய வழக்குகள் முடிவுக்கு வரலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கவே, உங்களுடைய தற்சமயம் லைஃப்பில் இருக்கக்கூடிய மெகா ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய லவ்வாக இருக்கட்டும் அல்லது கல்யாணமாக இருக்கட்டும், இந்த லவ் பிரச்சனைகளில் தவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு 1, தவறான காதல் இதுதான்னு காமிச்சு கொடுத்து அதை பிரேக்கப் பண்ண வைக்கும். இல்லை கரெக்டான காதலை காமிச்சு கொடுத்து அதை வாழ வைக்கும். இது 2த்துல 1 நடக்கும். திருமணம் அப்படிங்கிற பட்சத்தில் பல தனுசு ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய அளவில் ஒரு நிம்மதி இல்லை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு எப்பவுமே ஒரு குறைபாடு இருக்குது. பெரும்பாலானவர்களுக்கு அந்த குறைபாடில் என்ன அப்படின்னா, நான் ரொம்ப உயிரையே வச்சுருக்கேன் என்னுடைய கணவன் மேலேயோ மனைவி மேலேயோ, ஆனால் அவங்க என் மேலே ஒரு 10% அன்போ இன்ட்ரெஸ்ட்டோ இல்லாமல் இருக்காங்க. என்னுடைய ஆசைகள் என்ன, எனக்கு தேவைகள் என்ன, இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த பிரச்சனைகளை பல வருஷமாக சொல்லி பார்த்துட்டேன், சண்டை போட்டு பார்த்துட்டேன், கெஞ்சி பார்த்துட்டேன், எதுவுமே நடக்கலை. சரி, இவர் விவாகரத்து கூட பண்ணிவிட்டு இன்னொரு திருமணம் செய்யலாமா அப்படிங்கிற யோசனையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தால், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை நான் பார்க்கும்போது உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். 3வது ரொம்ப பெரிய நல்ல விஷயம், இந்த சனி வக்ர பயிற்சியில் தனுசு ராசி அன்பர்களுக்கு
உங்களோட ஆரோக்கிய பிரச்சனையெல்லாம் முடிவுக்கு வரும். அதில் கவலையே வேண்டாம். நிறைய மதிப்பு மரியாதையெல்லாம் இழந்திருப்பீங்க சமுதாயத்தில், அதெல்லாம் மீண்டு வரும். அதே மாதிரி சனி வக்ர பயிற்சினால் நடக்கக்கூடிய ஆபத்துகள் எனக்கு இருக்கா? அப்படி இருந்தால் அது என்ன? கண்டிப்பாக 2 விஷயத்தில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒன்று, நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில், தூங்குகிற நேரத்தில். இந்த தூங்குகிற நேரம் 8லேருந்து 6 ஆகி, 6லேருந்து 4 ஆகி, 4லேருந்து 2 ஆகி, இப்போ -2ல் இருக்குது. இது இருக்கக்கூடாது. பெரிய அளவில் பாதிப்புகள் வரலாம். ஆக தனுசு ராசி என்பவர்கள் தூங்குறதுல கவனமாக இருக்கணும். கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தனுசு ராசி என்பவர்கள் உங்களுடைய வார்த்தை, நீங்கள் பேசுகிற என்ன வார்த்தை அப்படிங்கிறது 2க்கு 4 தடவை யோசித்து ஒவ்வொரு வார்த்தையும் பேசணும். இப்போ நேரம் சரியில்லை அப்படிங்கிறதுனால. ஆனால் சனி வக்ர பயிற்சியில் நிறைய நல்ல விஷயம் நடக்க போகுது. அதை நீங்களே பேசி கெடுத்துக்கக்கூடாது. ஒன்று, யார்கிட்ட அளவோடு பேசணுமோ அவங்கள்ட்ட அதிகமாகவும், யார்கிட்ட அதிகமாக பேசணுமோ அங்கே அளவாகவும் பேசி லைஃப்பை ரிவர்ஸ் பண்ணிக்காதீங்க. பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் எல்லோர்கிட்டையுமே அளவாக பேச பழகிக்குங்க. இப்போது தனுசு ராசி என்பவர்களுக்கான பரிகாரம் என்ன? தனுசு ராசி என்பவர்களுக்கு முக்கியமான பரிகாரம் இந்த காலகட்டத்தில், அம்மா வழி இருக்கக்கூடிய குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வரணும். அம்மாவை தாய் வழி இருக்கக்கூடிய குலதெய்வம் கோயிலில் போயிட்டு வரும்போது உங்களுக்கு பெரிய அளவிலான சேஞ்சஸ் நடக்கும். அதே மாதிரி இன்னொரு பெரிய பரிகாரம் என்ன அப்படின்னா, மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்கள் ரொம்ப குறைவு. மலை மேல் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில், ஷோலிங்கர், அந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் அன்னதானம் செய்து நீங்கள் ஒரு 21 பேருக்கோ 51 பேருக்கோ அன்னதானம் செய்யும் பொழுது எல்லா குறைகளும் நிவர்த்தியாகும். இது 2 பரிகாரம். நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் குருவுடைய காயத்ரி மந்திரம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 21 தடவை சொல்லி பழகணும். சுந்தரகாண்டம் படிக்கலாம். இப்போ தனுசு ராசி நேயர்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலன்களை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் பொது பலன்களே. உங்களுடைய தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா கீழே கொடுக்கப்பட்ட வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் இன்பர்சன் அப்பாயின்மெண்ட்டும் 2மே எடுத்து துல்லியமாக உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து வரும் காணொலியில் என் உயிரினும் மேலான தனுசு ராசி மக்களே, உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.